மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்ல மாற்றங்களை, பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையுங்க. என்ன ஒரு அமைப்பு? கிட்டத்தட்ட என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும். 7:30 சனி நடக்குது. ஐயா 7:30 சனி நடக்கும்போது அப்படியாகும், இப்படியாகும்லாம் சொல்றாங்களே. கண்டிப்பாக 7:30 சனி என்பது ஒரு நெகட்டிவான அனுபவங்களை குடுத்தாலும், அந்த அனுபவங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்பது தான் உண்மை. அதாவது எல்லா நிலைகள்லயும் ஒரு பாதுகாப்பு. உங்கள ஒருத்தர் அடிக்க வர்றார். நீங்க ஒரு கவசத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடி உங்க மேல படாது இல்லையா? அது மாதிரியாக ஒரு பாதுகாப்பு கவசமாக இப்பொழுது ராகு கேதுக்கள் இந்த வருடம் முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குங்க. முதல் 6 மாதங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 5 மாதம்னு சொல்லலாம். முதல் 5 மாதங்கள் குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் படக்கூடிய அமைப்பில் இதுவரைக்குமே திருமணம் ஆகாத இளைய பருவ அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் பிறந்தவனே தை மாதம் பிறக்குதுங்களே, இந்த தை மாதத்திலேயே திருமண உறுதி, சிலருக்கு திருமணமே நடந்து விடக்கூடிய அமைப்பு, இந்த வருடத்திலேயே கணவன் மனைவி ஆகக்கூடிய அமைப்புகள் என இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டப்படக்கூடிய அற்புத அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 8, 12ஆம் இடங்களை குரு பார்க்கின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் அதற்கான முயற்சிகளிலும் இருந்து கடந்த காலத்தில் வெளிநாட்டில் படிக்க போக முடியல, வெளிநாட்டில் வேலை செய்ய முடியல, வெளிநாட்டிலே செட்டில் ஆக முடியல, இல்லது இந்த இடத்துல ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்துட்டேன், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தூர தேசம் போகக்கூடிய அதன் மூலமான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குங்க. இன்னொன்று, தொழில்துறை அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் ஜென்மச்சனி அடுத்த 2027ஆம் ஆண்டு வரப்போகிறதுனால கொஞ்சம் முன்னேற்றம், சுணக்கம், தடைகள், தாமதம், குழப்பமான எண்ணங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும்.